வணக்கம். நான் உங்கள் திலகவதி ஃப்ரம் டிகே ஃபேஷன். இன்றைக்கி கிராஸ் லோடிங் ஸ்டிச் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரைட் லோடிங் பார்த்தோம். இது ஃபில்லிங் ஸ்டிச் தான். ஒரு பிக்சர் வரைஞ்சி ஒரு இமேஜை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். 2 லைன் ஈக்குவலாக வரைஞ்சிட்டு அந்த சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் விட்டுருங்க. நீங்கள் கிராஸாக ஒரு கோடு போடுங்க ஸ்கேல் வச்சுட்டு. அந்த கேப் இருக்கும். அதை கடைசியாக நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம். ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோன்னா நமக்கு கிராஸ் ஸ்டிச்சு ஸ்ட்ரைட் ஆயிரும். அதுக்காக நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவும் அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்டிச் மாதிரி தான். கிராஸாக என்ன செய்கிறோம், ஒரு ஸ்டிச் போட்டு எப்பவும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அப்படியே மேலே கிராஸாக எடுத்துகிட்டு போகணும். நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்ம போடுற எல்லா ஸ்டிச்சுமே கிராஸில் தான் இருக்கணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டில் போட்டோம் அப்படின்னா, ரொம்ப லென்த்தில் போட்டோன்னா ஸ்டிச்சு ஃப்ரேம்லேருந்து எடுத்த பிறகு அந்த நூலெல்லாம் அப்படியே தொங்கும். ரொம்ப கேப் தெரியும். கிராஸாக போடும்போது அந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு சாம்பிள் பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்டிச் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போடுங்க. ஸ்ட்ரைட் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் ஸ்டிச் நம்ம எப்படி போடணும், கிராஸாக போடணும். மேலே ஒரு பிக்சர் தெரியுது பாருங்கள், அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். கிராஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கிராஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போட்டுட்டு அதை அப்படியே கிராஸாக மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் லாக் போடுவோம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போடுவோம். அதை அப்படியே கீழே இழுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடுவோம். இதை தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். இந்த பீகாக் பாருங்கள், இதுவும் கிராஸ் ஸ்டிச்சு தான். உங்களுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் பிக்சர் போடுறீங்க, ரொம்ப சின்னதாக போடுறீங்க. நம்ம அந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பீகாக் பிக்சர் பாருங்களேன், இந்த கிராஸ் ஸ்டிச் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இமேஜ் எடுத்து நிறைய ஸ்டிச்சை அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங்காக அந்த ஸ்டிச் மறக்காது. இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க. சிலர் கொஞ்ச நாள் பிரேக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க. அதுக்கு பிரேக் பண்ணாலும் அந்த கேப்பில் கூட உங்களுக்கு அந்த ஸ்டிச் மறக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அசைன்மெண்ட் பிக்சரே போடுறோம். நீங்கள் அசைன்மெண்ட் பிக்சரை ஏதோ ஒரு கடமைக்குன்னு போடுறீங்க, அப்படி போடாதீங்க. கரெக்டான பிக்சரை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் எதில் யூஸ் பண்ணலாம், லீஃப்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கிராஸ் ஃபில்லிங். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பிக்சர் போச்சு பாருங்கள். அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் லீஃபில் போட்டிங்கன்னா. கிராஸ் ஃபில்லிங் லீஃபை 2ஆக டிவைட் பண்ணி ஒரு ஹாப்பில் ஒரு கிராஸ் கொடுத்து ஃபில் பண்ணணும், இன்னொரு ஹாப்பில் இன்னொரு கிராஸ் கொடுத்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராஸ் ஃபில்லிங்கிறது நம்ம நெக்கில் பைப்பிங் த்ரெட் கொடுப்போம். எதுக்கு அப்படின்னா நல்லா எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி. அந்த பைப்பிங்க்கு த்ரெட்டு கொடுத்தும் ஃபில் பண்ணலாம், பீட்ஸ் கொடுத்தும் ஃபில் பண்ணலாம், ஜர்தோசி கொடுத்தும் ஃபில் பண்ணலாம். பீட்ஸு ஜர்தோசி எல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் பார்ப்பீங்க. இப்போ த்ரெட் கொடுத்து ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவில் வரும், பார்த்துக்கோங்க சரிங்களா. கிராஸ் ஃபில்லிங் தான் பைப்பிங் த்ரெட்லாம் எப்பயுமே கொடுக்கணும். இந்த கிராஸ் எப்படின்னா, நமக்கு ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள், கிராஸாக அதே மாதிரி தான். வீடியோ ஒரு தடவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட போடுங்க. நீங்கள் ஸ்ட்ரைட் போட்டதுனால கிராஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே கிராஸாக மேலே எடுத்துகிட்டு போவீங்க. அங்கே ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு அப்படியே கிராஸாக கீழே எடுத்துகிட்டு வருவீங்க. இதில் என்னென்னா, நீங்கள் மெனக்கடல் வேண்டும். மெனக்கடணும் கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அசைன்மெண்ட் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் நமக்கு தான் இந்த ஸ்டிச் தெரியுமே அப்புறம் என்னன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளாக போட்டுருவீங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. எல்லா ஸ்டிச்சுமே இம்பார்ட்டன்ட் தானே சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. கிராஸ் லோடிங், ஃப்ளாட் லோடிங்னா ஃபில்லிங் ஸ்டிச்சு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகம் ஒரு 80% நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணுற ஃபில்லிங் ஸ்டிச் கிராஸ் லோடிங், ஃப்ளாட் லோடிங்காக தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த நெக் டிசைனை பாருங்களேன். இதில் இந்த எல்லோ கலர் த்ரெட் கிராஸ் லோடிங் கொடுத்துருக்காங்க. பைப்பிங் த்ரெட் கொடுத்து அது மேலே லோடிங் கொடுத்துருக்காங்க. கிராஸ் லோடிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த கிராஸ் லோடிங் அப்ளை பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் போடுற அசைன்மெண்ட் கொஞ்சம் பெரிய அசைன்மெண்ட்டாக நல்ல பிக்சராக எடுத்து போடுங்க.
கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போதே, சும்மா கடமைக்குன்னு பண்ணாம, ஃப்யூச்சர்ல நமக்கு அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஏத்தது மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃப்யூச்சர் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாம இந்த கிளாஸ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து இலவசமா ஆரி வகுப்பு போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாவ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.